ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா அபிராமி கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த கல்யாணத்தை நம்ம சிம்பிளாகவே நடத்துவோம், கிராண்டாலாம் நடத்துவேனா, ஏற்கனவே நம்ம எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஸ்டாப் ஆகிடுச்சில்ல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட அபிராமி பார்த்தீங்கன்னா செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ அருணாச்சலம் வந்துட்டு, ஐஸ்வர்யா கல்யாணத்தை எப்படி நடத்தணும், எங்கே நடத்தணுன்றதெல்லாம் பெரியவங்க பார்த்துப்பாங்க, நீ கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்லிட்டு ஐயரை பார்த்து நாள் குறிச்சிட்டிங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அவரும் 2 வாரத்துக்கு அப்புறம் வர வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு திருக்கல்யாணம் பூஜை வச்சிருக்காங்க, அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம், அதுக்கு முன்னாடி ஒரு பரிகார பூஜை பண்ணணும், ஏன்னா இவங்க கல்யாணம் தடைப்பட்டுட்டே இருக்குல்ல, அதனால அம்மனுக்கு 108 விளக்கு ஏற்றி அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்டு அபிராமியும் ஓகே சொல்லுவாங்க. தீபா பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் அவங்க ரூம்குள்ளே போயிடுவாங்க. அப்போ கார்த்திக் மனசுக்குள்ளேயே அம்மா வேறு சீக்கிரமாக கல்யாணத்தை திரும்ப ஏற்பாடு பண்ணுறாங்க, அதுக்குள்ளேயே நம்ம தீபாவை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. எங்கள் ரூமுக்கு அந்த கீதா பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோட்டோவை காணுன்னு வந்து தேட ஆரம்பிப்பாங்க. ஒரு டேபிள் கீழே ஃபோட்டோ இருக்கும், அதை பார்த்துட்டு அவசர அவசரமாக ஓடி போய் எடுக்கலான்னு போகும்போது அபிராமி மேலே வருவாங்க. என்னாச்சும்மா தீபா, ஏன் அவசரமாக ஓடி வந்த அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது ஒன்றும் இல்லை அத்தை, ஒரு வண்டு வந்து ரூம்குள்ளே சுற்றிட்டே இருந்தது, அதை துரத்துறதுக்காக வந்தேன் அப்படின்னாங்க. என்னம்மா போயிடுச்சு அப்படின்னு வந்து கேட்கும்போது போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி வாமா நம்ம கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. எதுக்காகன்னு கேட்கும்போது அதான் ஐயர் சொல்லிட்டு போனார்ல, 108 விளக்கு பூஜை போடணும்னு சொல்லிட்டு அதை போய் போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே கீதா, இல்லை நான் இப்போ வரல அப்படின்வாங்க, எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குன்ட்டு. அதை கேட்ட அபிராமியும் சரிம்மா உனக்கு தலைவலி சரியானதுக்கப்புறம் நம்ம இன்னொரு வாரம் போய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. கீதா பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு இது எங்கேயாச்சும் நம்ம யார் கண்ணிலையும் படாமல் ஒழிச்சு வச்சிடணும், இது மட்டும் கண்ணில் பட்டுச்சு அவ்வளோதான், நம்ம தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிப்போம், நம்ம யாருன்றது எல்லாருக்குமே தெரிய வந்துடும் அப்படின்னு அந்த ஃபோட்டோவை யாருக்கும் தெரியாமல் ஒழிச்சு வச்சுட்ருப்பாங்க. இங்கே ரூமுக்கு வந்து அபிராமி கார்த்திக் சொன்னதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. 10 நாளைக்கு அப்புறம் கல்யாணம் வைக்கணுன்றதுல யோசிச்சுட்டு இருக்கும்போது மீனாட்சி போயிட்டு என்னாச்சு அத்தை, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு அபிராமியும் நான் கார்த்திக் பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன், கல்யாணத்தை சீக்கிரமாக நடத்தணும்னு சொன்னால் 10 நாள் வந்து டைம் கேட்குறான் அப்படின்வாங்க. அதை கேட்ட மீனாட்சியும் கார்த்திக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஐயர் சொல்லும்போது அவருக்கு முகத்தில் கொஞ்சம் கூட ஒரு சந்தோஷமே இல்லை அப்படின்னாங்க. அதுக்கு அபிராமி வந்துட்டு கார்த்திக்கு என்னை பற்றி தான் கவலை அதிகமாக இருக்குது, ஏன்னா நான் உடம்பு முடியாமல் திரும்பவும் எங்கே போயிட போகிறேன், அதுக்காக தான் அது கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான், ஆனால் எனக்கு அவங்க கல்யாணத்தை பார்க்கணும், 2 பேருமே எல்லாருக்குமே நல்லதே நினைக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு மட்டும் ஏன் ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லை, அதுவும் இல்லாமல் நான் அடிக்கடி எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுது, திடீர்னு எதுனா ஒன்று ஆகிட்டு நான் பொழைச்சி வருவேனா இல்லையான்றது எனக்கே ரொம்ப சந்தேகமா அப்படின்வாங்க. அதை கேட்ட மீனாட்சி, ஏன் அத்தை அப்படிலாம் பேசுகிறீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க அப்படின்வாங்க. அதுக்கு அபிராமி வந்துட்டு எனக்கு வயசாகுது இல்லைம்மா, அதனால தான் இந்த மாதிரிலாம் யோசிக்க தோணுது, அதனால இவங்க கல்யாணத்தை நான் சீக்கிரமாகவே பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா கார்த்திக் கிட்ட போய் சொன்னோன்னா இந்த கல்யாணம் கண்டிப்பாக வேண்டாம்னு சொல்லுவான், அதனால இந்த கல்யாணத்தை ஐயர் சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே வர வெள்ளிக்கிழமையே வைக்கணும், அன்னைக்கு கோவிலில் அம்மனுக்கும் திருக்கல்யாணம் இருக்குது, அந்த நாளில் வச்சா ரொம்ப நல்லதுன்னு வேற ஐயர் சொல்லிட்டு போனார்ல, அதனால அதுக்கான ஏற்பாடு எல்லாமே நீ யாருக்கும் தெரியாமல் பண்ணணும் அப்படின்வாங்க. அதை கேட்ட மீனாட்சி, அது எப்படி அத்தை, அதெல்லாம் சரியாக வருமா, ஏன்னா கார்த்திக்கும் தீபாக்கும் தெரியாமல் நம்ம கல்யாணம் ஏற்பாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட போய் நம்ம சொன்னால் அதை ஒத்துப்பாங்களா அப்படின்வாங்க. அதை கேட்ட அபிராமி, கார்த்திக் கண்டிப்பாக என்னை பற்றி யோசிக்கிறதுனால முடியாதுன்னு தான் சொல்லுவான், நம்ம ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு கோவிலுக்கு போனதுக்கப்புறம் கார்த்திக்கிட்ட நான் பேசிக்கிறேன், நான் சொன்னதுக்கப்புறம் கார்த்திக்கால முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல, அதனாலே இந்த விஷயம் வேறு யாருக்குமே தெரிய வேண்டாம், நம்மளே பார்த்துக்கலாம், நீயும் யார்கிட்டையும் சொல்லிடாத, அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணு அப்படின்வாங்க. மீனாட்சியும் சரிங்க அத்தை நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சரவணனுக்கு கால் பண்ணிட்டு உங்களை நான் தனியாக மீட் பண்ணணும் அப்படின்வாங்க. சரவணனும் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சொன்ன இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கார்த்திக் வந்து போவாங்க. என்ன கார்த்திக் எதுக்காக இங்கே வர சொன்னீங்கன்னு சரவணன் கேட்கும்போது, நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்வாங்க. என்ன ஹெல்ப் அப்படின்னு வந்து சரவணன் கேட்பாங்க. அதுக்கு கார்த்திக் வந்து, எனக்கு தீபா வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி தரணும், வீட்டில் இருக்கிறது தீபா கிடையாது அப்படின்வாங்க. அப்படியா, எனக்கு அப்போவே ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருந்தது, ஆனால் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எப்படின்னு வந்து யோசித்தேன், சரி அவங்க யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க. நானும் அவங்கள தீபான்னு தாங்க சார் நடிச்சிட்டு இருந்தேன், ஒரு வாட்டி அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போனப்போ நான் வந்து ரோட்டில் இவங்க அடிபட்டு கிடந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணேன், அவங்க கண் முழிச்சதுக்கப்புறம் தான் அவங்க வேறு யாரோன்றது எனக்கு தெரிய வந்தது, அம்மாவோட உயிருக்கும் ஆபத்து, அந்த டைமில் தான் ஹாஸ்பிட்டலேருந்து கால் வந்தது தீபாவை கூப்பிட்டு வர சொல்லிட்டு, அதனால வேறு வழி இல்லாமல் இந்த பொண்ணை நடிக்க வச்சு நான் கூப்பிட்டு போனேன், இப்போ அம்மா திரும்பவும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க, அதுக்குள்ளேயே எப்படியாச்சும் தீபாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்வாங்க. அதை கேட்ட சரவணன், எனக்கு அந்த டவுட் இருந்தது தான், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நான் அமைதியாக இருந்தேன், ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ தீபா உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது கார்த்திக், ஏன்னா அந்த மலை உச்சியிலேருந்து விழுந்தவங்க இது வரைக்கும் உயிர் பழைச்சது சரித்திரமே கிடையாது, எதுக்கோ நீங்கள் சொல்கிறீங்க, உங்களோட நம்பிக்கைக்காக மட்டும் வேணும்னா நான் தேடி பார்க்குறேன், எனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. கார்த்திக் வந்து எப்படியாச்சும் தீபா கிடைக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சரவணன் ஸ்டேஷனுக்கு போன உடனே அங்கே இருக்க கான்ஸ்டபிள் கிட்ட நம்ம கிட்ட
அந்த ஆந்திரா போலீஸ்காரங்க வந்து ஒரு பொண்ணோட டீட்டெயில் குடுத்து எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த கேஸ் கட்டு கொண்டு வா அப்படின்னு அங்க கொண்டு போய் கான்ஸ்டபிள்க்கு குடுத்ததுக்கப்புறம் அது ஓப்பன் படிச்சுட்டு, அதில பொண்ணோட பேர் வந்து கீதான்னு இருக்கு. ஃபோட்டோ இருந்தா நம்ம வந்து அது யாருன்றது தெரிஞ்சுக்கலான்ட்டு கான்ஸ்டபிள் கிட்ட ஃபோட்டோ எங்கய்யா? அப்படின்னு வந்து கேட்பாங்க. சார் ஃபோட்டோ இல்ல சார் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னுவாங்க. சரி அதில கான்டாக்ட் நம்பர் இருக்கும்ல, அந்த இன்ஸ்பெக்டர கான்டாக்ட் பண்ணிட்டு அந்த பொண்ணோட ஃபோட்டோ வாங்க அப்படின்னுவாங்க. கான்ஸ்டபிளும் பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி எல்லாத்தையுமே சொல்லிட்டு ஃபோட்டோ கேட்பாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா, ஃபோன்ல வந்து அத சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஃபோட்டோ எடுத்து சரவணன் கிட்ட காட்டுவாங்க. சரவணன் அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு, "ஓ! அப்ப கார்த்திக் வீட்ல இருக்கிறவத்தி இந்த பொண்ணு தானா?" அப்படின்னு வந்துட்டு அவர் ஷாக் ஆவாரு. இப்படி இந்த எபிசோட் எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.